உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 7. யுவனின் கையை பிடித்த அப்பா, உங்களை பற்றி எனக்கு தெரியும்பா, நீங்கள் என்ன பார்க்க கூச வேணாம், எப்பவும் போல தலை நிமிர்ந்து நில்லுங்கப்பா என்று மகள் கூறியதும் யுவன் தாங்க முடியாமல் அவள் கையில் இருந்து முகத்தை பதித்து கொண்டு கதறினான். அப்பா அழாதீங்கப்பா, நான் எப்போவுமே உங்களை தவறாக நினைக்க மாட்டேன். அம்மா கூட நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, அம்மா இருந்த பிறகு எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. ஏதோ கெட்ட நேரம் தவறிட்டீங்க. இந்த ஒரு தவறுக்காக நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாடுமா என்ன? அம்மா போன பிறகு உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை? நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க என்று சிமி இன்னும் குழந்தையாய் நிலவரம் புரியாது தன் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல, அவள் மாமனார் வந்து யுவன் கைகளை பற்றி, மாப்பிள்ளை தப்பு எங்க மேலேயும் இருக்கு. நீங்க சின்ன வயசுக்காரன்னு தெரிஞ்சு உங்களுக்கு மறு கல்யாணம் பண்ணாம விட்டது எங்க தப்பு. அதனால வந்த வினைதான் இவ்வளவு. நான் நேத்து தர்மலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன். அதுக்கு அவர் எல்லாம் கைமீறி போயிருச்சு. எதுவும் என் கையில இல்ல. என் பிள்ளைங்களோட ஏற்பாடு. இதுல நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை பிடிச்சு உங்களை வெளியே எடுக்கலான்னு பார்த்தா, நீங்க வரவே முடியாதுன்னு சொல்லிருங்களாம். அப்படி என்ன மாப்ள வைராக்கியம் என்று வேதனையுடன் கூறினான். யுவன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் மனதில் இருந்ததெல்லாம் நான் இங்கே இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம் என்பதுதான். 15 நாள் ரிமாண்ட் முடிந்து மறு விசாரணைக்காக யுவனின் ரிமாண்ட் மேலும் 1 மாதத்துக்கு நீடித்தார்கள். அவனை பார்க்க வந்த ராமையா சபரம் செய்யப்படாத முகமும் அவனது அடர்த்தியான கிராஃப் எண்ணெய் இன்றி கலைந்து காற்றில் அலைய உடல் எடை குறைந்து துரும்பாய் இருந்தவனை பார்த்ததும் நெஞ்சு குலுங்க கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தார். பஞ்சவர்ணத்தம்மாள் மகனை அந்த கோலத்தில் பார்த்தால் உயிரை விட்டு விடுவார் என்று ராமையாவை அழைத்து போகவில்லை. யுவன் சிறைக்கு சென்று 40வது நாள் பஞ்சவர்ணம் தோட்டத்தில் வேலையாக இருக்க மீனாள் வீட்டு வேலைக்கார பெண் மல்லிகா பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தாள். என்ன மல்லிகா, இம்புட்டு வேகமா வார என்ற சின்னம்மாவை விலக்கி தள்ளிவிட்டு, ஆத்தா கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றபடி பஞ்சவர்ணத்தை நெருங்கியவள் அவர் காதில் மூச்சு இறைக்க இறைக்க எதையோ சொல்ல, அதை கேட்ட பஞ்சவர்ணம் முகம் அதிர்ந்தது. என்னடி மல்லிகா, நெசமாதான் சொல்றியா என்றவரை பார்த்து, ஆத்தா என் 3 பிள்ளைக மேல சத்தியமா சொல்றேன். நான் என் காதால கேட்டேன். நீ உடனே அங்க போ ஆத்தா, இல்லைன்னா அவங்களை தடுக்க முடியாது என்ற அந்த பெண் கலவரத்துடன் பஞ்சவர்ணத்தின் கையை பிடித்து இழுத்தார். இரு மல்லிகா, வாரேன் என்று அந்த பெண்ணுடன் தன் வயதை மறந்து ஓடினாள் மகளின் வீட்டுக்கு. வெகு நாள் கழித்து மகளின் வீட்டு கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தவரை அந்த ஊரே வேடிக்கை பார்த்தது. 2 குடும்பத்துக்கும் இம்புட்டு பகை இருக்கும்போது இந்த கிழவி ஏன் இங்கே வந்தது என்ற கேள்வி எல்லார் பார்வையிலையும் தொக்கி நின்றது. பாதங்கள் கூச கதவை திறந்து உள்ளே போனவர் முதலில் கண்டது வாசற்படியில் இறங்கிக் கொண்டிருந்த மீனாவும் அவள் தோளில் சாய்ந்து கிடந்த யுவதியைத்தான். தன் தாயை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் அப்படியே நின்றாள் மீனா. அவளுக்கு பின்னால் கையில் காசாவியுடன் வந்த தருமன் மாமியாரை பார்த்துவிட்டு திகைப்புடன் நிற்க, பஞ்சவர்ணன் வேகமாக வாசற்படியை நெருங்கினார். அவர்கள் அனைவரும் மேல்படியில் நின்றார்கள். பஞ்சவர்ணன் கீழே நின்று தனது மருமகன் முகத்தை உற்று பார்த்தார். பிறகு இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையை எடுத்து 2 கையிலையும் விரித்து பிடித்து என்றுமே பேச அறியாத மருமகனிடம், ஐயா சாமி, என் குலதெய்வமே, நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன் ஐயா. என் குலம் விளங்கணும், என் குடி தலைக்கணும்னு என் மகனுக்கு பிறவு ஆண் வாரிசு இல்லாம போன என் குடும்பத்துக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு வாரிசை கொடுத்துருக்கான். அதை அழிச்சுப்புடாதீங்க சாமி, உங்க காலில் விழுந்து கேட்குறேன் என்று கண்ணீருடன் கதறியவர் அந்த முந்தானையை தரையில் போட்டு அதில் நெடுஞ்சாங்கடையாக விழுந்தார். மேல்படியில் நின்றிருந்த தர்மன், மீனா, யுவதி ஆகிய 3 காலிலும் கீழ்ப்படியில் விழுந்து யாசகம் கேட்டார் அந்த முதியவள். தன் மாமியாரின் முகத்தை பார்த்து கூட பேச தயங்கும் தர்மன் தன் காலில் விழுந்த மாமியாரை பார்த்து அதிர்ச்சியுடன் அதே படியில் அமர்ந்தார். வெளியே கூடியிருந்த ஊர் மக்கள் கண்களிலும் கண்ணீர். மீனா தன் தோளில் கிடந்த மகளை உதறிவிட்டு கீழே வந்து தாயை தூக்கி தன் தோளில் சாய்த்து, ஐயோ அம்மா, ஏம்மா காலில் விழுந்த என்று கலங்கினாள். தன் பாட்டியின் நிலை கண்டு யுவதியின் விழிகளும் குளமானது. அம்மாச்சி என்று அழுதபடி இறங்கி வந்து தன் பாட்டியை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த 3 பெண்களின் கண்ணீரும் தர்மலிங்கத்தை கலங்க வைத்தது. யுவதி தன் அம்மாச்சியின் தோளில் சாய்ந்தபடி, ஐயோ அழாத அம்மாச்சி, நான் இவங்க கூட போக மாட்டேன் அம்மாச்சி, நான் பாப்பாவை எதுவும் பண்ண மாட்டேன் அம்மாச்சி என்று கேவினாள். பட்டென்று நிமிர்ந்த மீனாவின் முகத்தில் ஒரு மின்னல். மகளின் முகத்தை கூர்ந்து பார்த்த அவள் அடுத்த நிமிடம் தாயை அணைத்திருந்ததை உதறி பிரித்து தன் கணவனிடம் ஓடினாள். தர்மன் முதற்படியில் அமர்ந்திருக்க, அதற்கு அடுத்த படியில் அமர்ந்து குனிந்து அவர் பாதங்களை பற்றி கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிய, இந்த கொடுமை வேணாங்க. என் தம்பிக்கு ஒரு அடுத்த வாரிசு இல்லாம போச்சுன்னு எத்தனை நாள் நீங்க என்கிட்ட வேதனைப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்களே அதை அழிக்க நினைக்கிறீங்களே. எங்க அம்மாவை பாருங்க, அவங்களுக்காக இதை இப்படியே விட்டுடுங்க என்று அழுதபடி கூற தர்மன் கண்களும் கலங்கிவிட்டது. ஏண்டி, ஒரு கருவை கலைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையாடி? வயிற்றுல பிள்ளையோட இந்த பிள்ளையை எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியும்? அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். யுவதியும் சரின்னு தானே ஒத்துக்குச்சு என்று தனது நிலைமையை சொன்னார் தர்மன்.
முகம் தெளிவாக முந்தானையில் முகத்தை துடைத்த மீனா. அவள் குழந்தைங்க, அவளுக்கு என்ன தெரியும்? அவள் அண்ணனுங்க எதையோ சொன்னதும் ஒத்துக்கிட்டா. இப்போ பாருங்க அவள் அம்மாச்சிக்கிட்ட என்ன சொல்கிறான்னு என்ற மகளை பற்றி கணவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். இப்போ நான் என்னதான் செய்கிறது மீனா? அவனுங்க வந்தால் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியலை என்று துயரத்தோடு கூறினான். என்ன புரியல? அவனுங்க வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அதையும் பார்த்துக்கலாம். அவனுங்க வர்றதுக்குள்ளே யுவதியை அனுப்பிடுங்க. இவ இங்கே இருக்க வேணாம், எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும், அனுப்பிடுங்க. எப்போ ஒருத்தன் பிள்ளைய அவள் சுமக்க ஆரம்பித்தாளோ இனி அவள் நம்ம மக இல்லை. இதை அழிச்சிட்டா மட்டும் நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? ஆம்பளைங்க உங்கள் எல்லாருடைய பிடிவாதத்திலே 4 சுபத்துக்களை முடிக்க வேண்டிய பிரச்சனை இப்படி சில்லாவாக நாரடிச்சிட்டீங்க. இனிமே எவன் வருவான் இவளை கட்ட? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவன் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்க முடியும்? ஆம்பளை பயலுகளுக்கு அவனுங்க வீராப்பு தான் பெருசுன்னு இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டானுங்க. ஆனால் நம்ம பொண்ணோட மானம் நமக்கு முக்கியமில்லைங்க. அவனுங்க இளவட்ட பயலுக, அவனுங்களுக்கு அவனுங்க வீம்பு தான் பெருசு. அவனுங்களை ஒதுக்கிட்டு நம்ம மகளை மனசில் வச்சு முடிவு பண்ணுங்களேன் என்று இத்தனை நாளாக அடுக்கி வைத்திருந்ததெல்லாம் கொட்டினாள் மீனா. மீனாவின் குரலில் இருந்த உறுதி அவரை உலுக்கியது. நிமிர்ந்து தன் மகளை பார்த்தார். பாட்டியின் தோளில் துவண்டு சாய்ந்திருந்தாள். அவளை தாங்கியிருந்த மாமியார் இன்னும் கண்களை துடைக்காமல் ஈவரின் யாசகம் கேட்கும் பார்வையுடன் நின்றதை பார்த்ததும் எழுந்து நின்றார். வீட்டில் பஞ்சவனத்தை காணாமல் வழியில் விசாரித்து கொண்டு அங்கே அப்போதுதான் வந்த செல்வியிடம் வாசலில் இருந்தவர்கள் சற்று முன் அங்கே நடந்ததை சொல்ல, செல்வியின் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. கேட்டை தாண்டி உள்ளே வந்தவள் பஞ்சவனத்தின் தோளில் இருந்த யுவதியை இழுத்து அவள் கைகள் இரண்டையும் பற்றி கொண்டு, சின்னம்மா எதுவும் பண்ணாதீங்க, இன்னும் சின்னம்மா ஐயா வீட்டுக்கு வந்துடுங்க, உங்களை ஒரு துருவு கூட தீண்டாமல் நான் பார்த்துக்கிறேன், இந்த வீடு வேண்டாமா, ஐயா வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும், வந்துடுங்க, நம்ம போயிடலாம் என்று கண்களில் கண்ணீர் வழிய வழிய யுவதியின் கையை பிடித்து இழுத்தாள். யுவதி செல்வியின் கண்ணீரை வியப்புடன் பார்த்தாள். அந்த பஞ்சாயத்தில் என்னை இவ்வளவு மட்டமாக பேசிவிட்டு இன்னைக்கு எனக்காக அழுகுறாளே, என்ன சின்னம்மா அப்படி பார்க்குறீங்க? என்னடா அன்னைக்கு பஞ்சாயத்தில் நம்மளை அப்படி பேசினவன் இப்போ இப்படி மாறிட்டாளன்னு தானே? அன்னைக்கு எங்கள் ஐயாவுக்காக பேசினேன், இன்னைக்கு எங்கள் ஐயாவோட வாரிசை சுமக்கிற உங்களுக்காக பேசுகிறேன், நீங்கள் வந்துடுங்கம்மா என்றவள் மறுபடியும் யுவதியின் கையை பிடித்து இழுத்தாள். ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு படிகளில் இறங்கி வந்த தர்மன் மகள் அருகே வந்து, யுவதி முடிவா சொல்லு, நீ அம்மாச்சி வீட்டுக்கு போறியா என்று கேட்க, யுவதி யோசிக்காமலேயே நான் போறேன்பா என்று தலையசைத்தாள். மகளை கூர்மையாக பார்த்தவர், அங்கே நீ சும்மா போக முடியாது தெரியுமா என்று மறுபடியும் கேட்க, யுவதி புரியாமல் அவரை பார்த்தாள். நீ அங்கே போறதுனால் உன் மாமனுக்கு பொண்டாட்டியாதான் போக முடியும் யுவதி. இப்போ சொல்லு, முழு மனசோடு அம்மாச்சி வீட்டுக்கு போறியா என்றார் தீர்மானமாக. யுவதி இப்போது யோசித்தாள். இதை விட்டால் இதற்குமே அசையாமல் துச்சமாக ஏற்று நிற்கும் மாமனை எப்படி பழிவாங்குவது? இதுதான் கடைசி சந்தர்ப்பம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழிவாங்க வேண்டியதான். உடனே முடிவெடுத்தாள் யுவதி. அப்பா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ அம்மாச்சி கூட போகிறேன், நீங்கள் போய் மாமாவை கூட்டி வந்ததும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க என்றால் நிமிர்வுடன். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.